வணக்கம். இந்த வீடியோவில் 10/4/2026 சற்று முன் 61% அகவிலைப்படி உயர்வு, 3 மாத டிஏ நிலுவை, அரசு ஊழியர்களுக்கு 2 ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் டிஏ அகவிலைப்படி உயர்வு குறித்து முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. மார்ச் 25ஆம் தேதி கடைசியாக நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் புதிய டிஏ உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது அனைவருடைய கவனம் அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டம் மீது திரும்பியுள்ளது. இதற்கு முன்பு அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு ஹோலி பண்டிகையை ஒட்டி வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடைபெறவில்லை. இந்த நிலையில் தற்போது ஏப்ரல் 2ஆம் வாரத்தில் அகவிலைப்படி அறிவிப்பு வெளிவரும் என்று கூறப்படுகிறது. அகவிலைப்படி கணக்கீடு AICPIW தரவின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. 2025 ஜனவரி முதல் டிசம்பர் வரை உள்ள 12 மாத சராசரி மதிப்பின் அடிப்படையில் டிஏ நிர்ணயம் செய்யப்படுகிறது. தற்போது இந்த மதிப்பு 145.5 உள்ளது. டிஏ கணக்கீடு செய்வதற்கான ஃபார்முலா இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் நம்ம டிஏ சதவீதத்தை கணக்கீடு செய்து பார்த்தால் 60.33% வந்துள்ளது. கணக்கீட்டின் அடிப்படையில் அகவிலைப்படி 60.33 வந்திருக்கிறது. இது 60ஆகவே ரவுண்ட் ஆஃப் செய்யப்படும். இதனால் தற்போது உள்ள அகவிலைப்படி 58%இலிருந்து குறைந்தபட்சம் 2%, அதிகபட்சம் 3% வரை உயர்ந்து 60% அல்லது 61% வரை செல்லும் வாய்ப்பு உள்ளது. மார்ச் 25ஆம் தேதி நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் புதிய டிஏவுக்கு ஒப்புதல் கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்படவில்லை. இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் ஏமாற்றமடைந்தார்கள். இந்த நிலையில் 5 மாநிலத்திற்கான சட்டசபை தேர்தல் அறிவிப்பின் காரணமாகவே அகவிலைப்படி அறிவிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அனைவருடைய கவனம் அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் மீது திரும்பியிருக்கிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏப்ரல் மாதம் வெளிவரும். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் டிஏ உயர்வு அமலுக்கு வரும். இதன் காரணமாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதங்களுக்கான அரியர் தொகை ஒரே தவணையில் 2026 ஏப்ரல் மாத சம்பளத்துடன் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஊழியர்கள் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தும். 7வது ஊதியக்குழு முடிவடைந்த பின்பு 8வது ஊதியக்குழு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இது புதிய டிஏ உயர்வு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் இந்த டிஏ உயர்வு எதிர்கால சம்பள கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ உயர்வு விரைவில் வெளிவரும் சூழல் உருவாகியிருக்கிறது. ஆனால் இதுவரையில் மத்திய அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.